ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மனோசாந்தி இலவச பயிற்சி மையம். நான் உங்கள் கோபி பத்ரிநாத். இந்த வார ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான சிலபஸ் மற்றும் நம்ம அதை எங்கேருந்து படிக்கணுன்றதை பார்ப்போம். இந்த வார டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 7th தமிழ் ஃபுல்லாக இருக்குது. மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சதவீதம், கரண்ட் அஃபேர்ஸில் February 2023க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புவியியலில் வந்து பார்த்திங்கன்னா அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு. இது நீங்கள் எங்கேருந்து படிங்கன்னா 6th term 3ல் Chapter 1 and Chapter 2. அதுக்கு அடுத்தது 8th Chapter 2, Chapter 3. 9th Chapter 1, 2 and 3. 10th வந்து பார்த்திங்கன்னா Chapter 1 and 2வும், 11th Chapter 2வும், Chapter 6ல் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 157லேருந்து 164 வரைக்கும் படித்தா போதும் புவியியலில் இந்த டாபிக் மட்டும். நெக்ஸ்ட்டு ஜிகே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய மறுமலர்ச்சி, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஆரம்ப கால எழுச்சி. அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐஎன்எம் வந்து பார்த்திங்கன்னா 10th 11th 12th கவர் ஆகிடும். 10th சோசியல் சயின்ஸ்லையும், 11th ஹிஸ்ட்ரி, 12th ஹிஸ்ட்ரி, இதில் இந்த டாபிக் ரிலேட்டடாக பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது யூனிட் 8ல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறும் அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகளும் வைக்கப்படும் இந்த வார தேர்வுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து படிக்கணும்னா 6th சோசியல் சயின்ஸு Term 1ல் Chapter 4ம், Term 2ல் Chapter 1ம், Term 3ல் Chapter 1ம் பார்க்கணும். 9th சோசியல் சயின்ஸில் Chapter 3யும், 11th ஹிஸ்ட்ரியில் Volume 1ல் வந்து பார்த்திங்கன்னா Chapter 2, Chapter 5, Chapter 9. 11th எத்திக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா Chapter 1லேருந்து Chapter 5 வரைக்கும் பாருங்கள். 12th எத்திக்ஸில் பார்த்துங்க. அதே மாதிரி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 7th தமிழும் 9th தமிழும், அட்வான்ஸ் தமிழில் 12th. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே போதும். இந்த வாரத்துக்கான டெஸ்ட்டுக்கான சிலபஸும் அது எங்கேருந்து படிக்கணுன்றது சொல்லிட்டேன். இந்த வாரமும் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்கு தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். வழக்கம் போல் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்கும், கணிதம் வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்குக்கும், நடப்பு நிகழ்வுகள் 5 மார்க்கு, மொத்தம் 65 மார்க் ஆச்சு. மீதி 35 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா புவியியல் 10 மார்க்கும், ஐஎன்எம் 10 மார்க்கும், யூனிட் 8 வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்கும், மொத்தம் 100 மார்க்குக்கு இந்த வாரம் டெஸ்ட்டு. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து நம்ம கூகுள் ஃபார்மில் வந்து கூகுள் ஃபார்ம் மூலமாக நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் அந்த நைட் வரைக்கும் மட்டும்தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா படிங்க, நல்ல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுக்கு மேலே பொங்கல் எல்லா ஃபெஸ்டிவலும் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டடீஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.